எனக்கு இது கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. நன்றி, நன்றி ஆதி, நான் மறக்கவே மாட்டேன். உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வியர்வை உலர முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளார் சொல்லுவார். சினிமாவில் அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிருச்சு. ஆதியோட ப்ரொடக்ஷன்ல நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும், சம்பளமாகட்டும், சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்லாமல் அவர் வந்து கேட்பார், உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது வேணுமா சார், ஏதோ அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனல் ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எடுத்து இங்கே எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசுல உங்களுக்கு. அது ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, நடிகராக, இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னா அது போய் பொறாமையா இருக்கு எனக்குலாம் சத்தியமா. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நட்டி, குமரவேல், சிங்கம்புலி, எம்எல்ஏ கூட்டு பேரே மறந்து போச்சு. அவர் குமரவேல் சாரோட பிரதர். அப்புறம் கல்யாண், விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது. ஹரீஷ் உத்தமன், நாசர் சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணின்னு சொல்லலாம். ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்துல. அனக்கா மட்டும் தான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன். திரும்பியும் சொல்றேன், இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம். ஆதிக்குமே கடைசி உலக போருக்கு பின், கடைசி உலக போருக்கு முன்னு ஆதிக்கு பேசப்படுவார். ஸோ இனிமே ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இணையாக அல்லது அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் டு ஒரு ஃபார்முலா ஃபிலிமுக்கு ஆதி போகவே கூடாது. அவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிளா அந்த படத்தை பண்ணியிருக்காரு. முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அர்ஜுன், எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். உண்மையில எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்குள்ள ஒரு 4 கண்ட்ரி போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும், ஆதி பற்றி பேசணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சுங்கிறப்போ எனக்குலாம் நெஞ்ச நிமித்தி பேச முடியும். ஏன்னா அதோட ஏதோ கேரக்டர்ஸ் நடிக்கணும் மற்றவர். பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது. அந்த விதத்துல இந்த படத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு திரும்பி நான் ஆதிக்கு ஒரு நன்றி சொல்றேன். விழாவுக்கு வந்திருக்கும் உங்க அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில் இந்த படத்தை பற்றி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பல வருஷங்கள் ஆச்சு நான் நடிச்சு, ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி நடிச்சது. ஸோ இந்த கேரக்டரை அவர் ஆதி ஹிப்ஹாப் ஆதி சொல்லும்போது முதல்ல கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு, எப்படி பண்ணுறது, இது பண்ணலாமா என்ன ஏதுன்னு. அப்புறம் அவர் வாசு சார் தான் சொன்னார், மாஸ்டர் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. எனக்கும் அவருக்கும் பழக்கமே கிடையாது, நான் ஒர்க் பண்ணதில்லை அவரோட. ஸோ கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம், ஒர்க் பண்ணோம். இவ்வளோ ஈஸோட இவ்வளோ யங் ஏஜில், அதுவும் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் வேறு, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி இவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ அழகாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணி, அழகாக கைட் பண்ணி, ஒரு இடத்துலையும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்கல, எங்கேயுமே யாருமே முகம் சுடிச்சு பார்க்கல. அவர் கூட இருந்த டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவர் கூட இருந்த கேமராமேன் அர்ஜுன் அவரோட டீம் ஆகட்டும், மொத்த டீமுமே ஒரு அப்படியே ஸ்மூத் சைலிங் தான். எங்கேயுமே நான் எந்த ஹிக்கப்ஸும் பார்க்கல. ஒரு வேளை ஏதாவது பின்னாடி நடந்துச்சா வெளில எதுவும் காமிச்சிக்கலையா எதுவும் தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப அழகா எல்லாரையும் ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்து பெரிய பெரிய விஷயம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங். அது இல்லாமல் முதல்ல எனக்கு கேரக்டர் சொன்னது வந்து இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னார், மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு உங்கள் காம்பினேஷன், உங்களுக்கு நட்டி சாரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு, இன்னும் டெவலப் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுற ஒரு பெரிய திருப்தி எனக்கு. அது இல்லாமல் இந்த ஹோல் டீமுமே இவ்வளோ டேலண்டடாக, அதுவும் ஓன் ப்ரொடக்ஷன் வேற, இவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுறது பெரிய பெரிய விஷயம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் உங்களுக்கும் ஜீவாக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அவரோட பண்பு என்னை ரொம்ப வியக்க வச்சுது. நான்
டைரக்டர், ஆக்டர், கேமராமேன் எல்லாம் சீனியர் டெக்னீஷியன்ஸ், அவ்வளோ பேரையும் சேர்ந்து நடிக்க வைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம். எல்லாருமே இம்ப்ரவைஸ் பண்ணாங்க. ஓ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா, நான் இப்படி, அதுக்கு ஒரு காட்சிக்கு முன்னாடி அந்த நேரத்தை எடுத்து அவங்க எல்லாரும் அதுக்குள்ளே வந்த பிறகு இவர் வந்து தனக்கு வேண்டியதை சொல்லி எடுத்துக்கிட்டார். அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அவ்வளோ பெரிய ஸ்கேல். ஏன்னா எல்லாருமே இமேஜின் பண்ணணும், அங்கே குண்டு வெடிக்குது, இங்கே புல்லட் வரப்போகுது, அதுக்கு நகரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேஷன் இருக்கணும். இதெல்லாம் எங்களையே அவர் செய்ய வச்சார், எங்களுக்குள்ளேயே பேசி. அந்த ஆளுமை வந்து நிறைய அனுபவம் உள்ள இயக்குநர்களுக்கு தான் வரும். அது இருக்கு, இயல்பாக இருக்குது. ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் யூ ஆதி அண்ட் ஜீவா. உங்களுடைய பயணம் மிகப்பெரிய பயணமாக இருக்க போகிறது. ஏன்னா சத்தம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நாங்களே பார்த்தா எங்கேருந்துரா ஓடி வரானுங்கன்னு பார்த்தா ஒரு கும்பல் ஓடி வந்துன்னு இருக்கும். அவங்க இருட்டிலேருந்து லைட்டுக்கு வருவோம், நாங்கள் எங்கே நாங்கள் போனோம். அவங்க விளையாட்டுத்தனமாகவே அதை ஹேண்டில் பண்ணி முடித்தாங்க. அது வந்து நான் இன்னமும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் ஜீவா. தேங்க்யூ. 20 வயது இளைஞர்களை மட்டுமல்ல, 60 வயதில் என்னையும் திரைக்கு அறிமுகப்படுத்தியவர் இப்பா பாதி தான். குமரவேல் பேசும்போது சொன்னார், ஒரு பண்பட்ட இளைஞரை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றீர்கள் என்று. எனக்கு சினிமா தெரியாது. 21 செப்டம்பர் 30 சிவகுமாரின் சபதம் ரிலீஸ் ஆயிற்று. அந்த படத்தில் தான் நான் அறிமுகமானேன். அந்த படத்திலும் சரி, இந்த படப்பிடிப்பின் போதும் சரி, உடுமலைப்பேட்டையில் ஏற்கனவே ஒரு மலை மீது தான் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தினோம். அந்த மலையிலிருந்து அதையும் தாண்டி ஒரு மலையில் ஒரு காட்சி வைத்திருந்தார் ஒரு நாள் மாலை. நான் மிகவும் தயங்கினேன். ஏனென்றால் உடலில் பாதி இடம் எனக்கு பிளேட் தான் இருக்கின்றது. ஆனால் அவர் எப்படி அதை செய்தார் என்று தெரியவில்லை. 2 பேரை என்னுடன் வைத்து அங்கிளை பத்திரமாக மேலே கூட்டி சென்று பத்திரமாக கீழே கூட்டி வாருங்கள் என்று அவர் சொன்னார். அங்கு அந்த படப்பிடிப்பில் இருந்த ஒரு 100 பேருக்கு நடுவில் அவர் இதை கவனம் செலுத்தி பார்த்து கொண்டது ஒரு பண்பான இளைஞரின் பண்பது. சிவகுமாரின் சபதத்தில் ஒரு முழுநீள கதாபாத்திரத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார். அது என் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை அல்ல, அவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை. இந்த படத்தில் சிங்கம், புலி, முனிஷ்காந்த் போன்ற ஜாம்பவான்களுக்கு இடையில் என்னை நிறுத்தி என்னையும் நகைச்சுவையாக நடிக்க வைத்திருக்கின்றார். அதுவும் என் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை இல்லை, அவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை. நடிப்பு தாண்டி படிப்பு பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இளைஞர்கள் எல்லாம் உங்களை எப்போதும் பின்தொடர்கிறார்கள் என்று உத்தமன் கூட சொன்னார், ஹரிஷ் உத்தமன். இளைஞர்கள் மட்டுமல்ல, எங்களை போன்றவர்கள் உங்களை பின்தொடர்கின்றார்கள். கடந்த ஆண்டு அவர் PhD முடித்திருக்கின்றார், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கின்றார் படித்து. அதில் நான் அதிகமாக இன்ஸ்பயர் ஆகி நான் இப்பொழுது என்னுடைய 2ஆம் ஆண்டு PhD-யை படித்துக் கொண்டிருக்கின்றேன். நடிக்க மட்டுமல்ல, படிக்கவும் உங்களை பார்த்து பல பேர் பின்பற்ற தொடங்கியிருக்கின்றார்கள். உங்கள் பயணத்தை தொடருங்கள். உடன் நாங்கள் எப்போதும் இருக்கின்றோம், உங்களை ரசிக்க, பயணிக்க. நன்றி, வணக்கம். கடைசி உலகப் போர் ஆதி ப்ரோ இயக்கி நான் ஹீரோவா நடிச்சிருக்க படம். அதாவது இந்த படத்துல ஹீரோ ரெவல்யூஷன் ஸ்டார் ரிஷிகாந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறது காரணம் 3 பேர். ஒன்று என்னை அறிமுகப்படுத்திய லோகேஷ் கனகராஜ், அப்புறம் உலகம் ஃபுல்லாக அறிய வச்ச ஹிப்ஹாப் தமிழ ஆதி ப்ரோ, இவனை நிறையா யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன சுந்தர் அண்ணா. இவங்க 3 பேர் இல்லாட்டி நான் இல்லை. இந்த படம் வந்து பொதுவாக ஏதாவது ஒரு ஷூட்டிங் போனால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஆதி ப்ரோவோட ஷூட்டிங் அப்படின்னா அந்த ஓன் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி. ஸோ நம்ம வந்து உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு கொட்டுங்க, அதில் நான் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ மஞ்சள் அதிகமாக இருக்கு வேணாம், மிளகாயை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஸோ இது மாதிரி வந்து பயங்கரமாக ஜாலியாக காலையிலேயே வந்து சீன் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி அதை நடித்து, அதுவும் முக்கியமாக நட்ராஜ் அண்ணா, கல்யாண் சார் இவங்களோடலாம் அது ஒரு கோரியோ மாதிரி அழகா பண்ணி அதை ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஷாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் வந்துடும். ஏன்னா அத்தனை வாட்டி ப்ரோ இது வேணாம் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஜாலியா ஒரு ஓன் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாண்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதாவது திடீர்னு கூப்பிடுவாரு, ப்ரோ ஃப்ரீயா இருக்கீங்களா, திடீர்னு ஒரு சீன் தோணுச்சு வாங்க அப்படின்னா, இந்த வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து அந்த சினிமாவெல்லாம் தாண்டி. ஏன்னா நாங்க ஒரு அதாவது
அவர் யூடியூப்ல இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டதுல இருந்து அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்துல நான் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமா இந்த கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நானே பேசிக்கா ஒரு மென்டலு, இந்த கேரக்டர் வந்து அதோட ஒரு பெரிய மென்டலு. ஸோ அதனால வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி இந்த படத்துல பண்ணது. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், சித்தர் ஜீவா. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆசையே இல்லாம ஒருத்தன் இருப்பானா அப்படின்னா வந்து அது சித்தர் ஜீவாவை தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டா மாறி நிக்கிறாரு, இசையமைப்பாளர் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் டைரக்டரா மாறி நிக்கிறாரு. அது வாய்ப்பே இல்லை. இது மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து அதுக்குன்னே படிச்சு அதுக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி ப்ரோ சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆதி பிரதரை வந்து அடுத்து ஒரு பெரிய டைரக்டரை கொண்டு போகும், ஒரு பெரிய தயாரிப்பாளரை கொண்டு போகும். அந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்ல நானும் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. என்ன ப்ரோ கேப்ல விட்டு போடல ப்ரோ, சீரியஸாவே ஆசைப்படுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இல்லை இல்லை, இது குடும்பங்கள் பார்க்கக்கூடிய படம். இது குடும்பங்கள் பார்க்கக்கூடிய படம். குடும்பம் குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனா ஹிப்ஹாப் தமிழ படம்னு, ஸோ அனைவரும் பார்க்கக்கூடிய படம். தேங்க்யூ ஷாரா ப்ரோ, தேங்க்யூ. வணக்கம். முதல்ல தேங்க்யூ ஆதி ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இது ஆதி கூட என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ இதோட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது லைக் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. பட் நான் யோசிச்சேன் இதை எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறாங்க, பிகாஸ் இட் லுக்ட் very huge, but he had so much of conviction, and I think to attempt something like this at this stage in his career and with very limited resources, I think that it itself takes a lot of courage. So yeah, so I'm very proud of the team. And as the shoot progressed, the way he was handling the whole team, it was a huge, there was a lot of actors, it was a big team, you know. So from the discussions to this very moment, the way he was handling things, that was he was handling everything so gracefully. So I think that was very inspiring to me. And coming to my character again, thank you, because நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் பிலீவிங் தட் ஐ கேன் புல் ஆஃப் சம்திங் லைக் திஸ். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான ஒரு ரோல் ஃபிலிமில். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஆக்சுவலி பார்த்தா ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதில் நிறையா டிஃபிகல்ட் ரிஸ்கி சேலஞ்சிங் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் எந்த ஒர்க் ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு ஃபிலிம் தான் கடைசி உலக போர். ஐ திங்க் ஃபார் தேட் த கிரெடிட் கோஸ் டு த டீம். It was such an energetic team, and I felt there was a lot of warmth and a lot of unity among the team. So everything felt very effortless. And thanks to all my co-actors. எனக்கு மெயின் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து நட்டி சார் கூட நாசி சார் கூட தான் இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. ஆல் ஆஃப் யூ were very very supportive and very very sweet. And our production team, Hari Anna, Vasu Anna, and our direction team, Hudson, our DOP, Arjun, and all the ADs, and everyone, Jeeva, everyone was very very sweet. So thank you to all of you. And talking about the film, I think இது ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபிலிம். அண்ட் அதே சமயம் இட்ஸ் வெரி வெரி என்டர்டெய்னிங். And I think it has all the ingredients. Love irukku, there is action, there is romance, and most importantly, it also addresses a lot of societal issues, human relationships. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இந்த ஃபிலிமில் இருக்கு. ஸோ ஆஸ் Harish Uttaman sir told,
I have always felt whatever work they do, there is a good intention and there is a lot of conviction. So I truly hope and pray that this film becomes a huge success. Thank you everyone. Thank you so much. மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு ரெலவெண்ட்டாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை சிவவாக்கியாருடைய பாட்டு இது. ஸோ அதை இந்த படத்துடைய அடிநாதமாக அதுதான் இந்த தீம் சாங்காகவும் நீங்கள் கிளிம்ஸில் பார்த்தீங்க. இந்த படத்துடைய அடிநாதமாக அது இருக்குது. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எடுத்தாலும் நீங்கள் திரையில் பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத நாங்கள் பார்த்துட்டனால நாங்கள் நம்புகிறோம். பார்க்குற மக்களுக்கும் அது அப்படி இருக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அண்டு ஆனால் வேறு ஏதாவதுனா கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி தான் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா இதானே படமே கொஞ்சம் தெரிலண்ணே எப்படி இருக்கணும் மக்கள் பார்த்து தான் சொல்லணும். அவங்க சொல்கிறாங்க ஆமாண்ணே அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கடைசி உலக போர் அப்படிங்கிறது அதாவது சித்தர் பாடலை சொன்னீங்க தமிழா, கடைசி உலக போர்னு கொஞ்சம் மாடர்னா ஒரு புரட்சிகரமான பேர் வச்சிருக்கீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த படத்துல என்ன புரட்சி பண்ணிருக்கீங்க அந்த விஷயத்த சொல்லுங்க. இல்லைண்ணா கடைசி உலக போர் அப்படின்னா என்னன்னா முதலாவது உலக போர், இரண்டாம் உலக போர், மூன்றாவது ஒரு உலக போர் நடந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில நடந்துச்சுன்னா அதுதான் அந்த உலகத்துடைய கடைசி போரா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த உலகமே இருக்காதுங்கிற தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அழிந்து போய்விடும் உலகம் நாம் அனைவரும் சண்டையிட்டு கொண்டாலுங்கிற ஒரு கருத்து. ஸோ அதனாலதான் இந்த படத்துடைய பேர் கடைசி உலக போர் அப்படின்னு வச்சிருக்கோண்ணே. ரொம்ப நன்றி. ஏன்னா ஹாலிவுட் ஸ்டைல்ல பேர் இருக்கு, அதனால எப்படி இருக்குன்னு கேட்டேன். இதுதானே இது அதுக்கான பெயர் காரணம் இதுதான். அண்ட் இந்த படத்துல பாடின சிங்கர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களும் மேடை கலைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கலாம். மேடை வந்திருக்கிற சிங்கர்ஸ் எல்லாரும் ப்ளீஸ். சின்ன பொண்ணக்கா, கரிஷ்மா, மீனாட்சி இளையராஜா, கௌஷிக் கிருஷ், ராஜன் செல்லையா, ராகு. அண்ட் இந்த படத்துல என்னோட சேர்ந்து பாடல்கள் எழுதின விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவர்கள். விக்னேஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் படம் வந்து போன படம் பண்ணாரு, வீரன்ல ஒரு பாட்டு எழுதினாரு. அவர் ரொம்ப பிடிச்சி போய் இந்த படத்துல அனைத்து பாடல்களும் நானும் அவரும் தான் எழுதியிருக்கோம். ஸோ விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இதுதான் இந்த படத்துடைய ராகுக்கு தான் முதல் படம். ஒவ்வொரு படத்துலையும் யாராவது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த படத்துல ராகுவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி டேலண்டட் யங்ஸ்டர். ஸோ கௌஷிக் கிருஷ் என் கூட அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க. கரிஷ்மா உங்க மியூசிக்ல அந்த அம்மா எல்லாம் பாடி இருக்காங்களா? அண்ணா நானும் சின்ன பொண்ணாக்காவும் ஒரு காம்போனே. அந்த பாட்டுல ஒரு 2 வரியை பாடி காட்டுங்க. கண்டிப்பாண்ணே. கண்ண மூடி நிக்க சொன்னா நிக்கணுமா, இல்ல கைய கட்டி நிக்க சொன்னா நிக்கணுமா, காலத்துக்கு எத்தபடி மாறணுமா, இல்ல வேட்டையாடுவேங்க இன்னும் ஓடணுமா, ஆல ஆல அடக்குற ஆல உடைக்கிறபடி நாங்க விளையாட, மேலே மேலே பறக்கணும் மேலே கழுகா மாறுவோம் மலை மேலே. பும்பாஸ்டிக் வெட்டு 1 துண்டு 2. தேங்க்யூ காஸ். அக்கா கூட தொடர்ந்து பண்ற எல்லா பாடல்களுமே எனக்கு ஹிட் அமைஞ்சிருக்கு. வேங்கமாவன் ஃபர்ஸ்ட் பாட்டாகட்டும், இப்போ இதாகட்டும். ஸோ இதுதான் எங்கள் படத்தில் வந்திருக்கு. சிங்கர்ஸ் எல்லாரும் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டைரக்ஷன் டீம் இந்த பக்கமும், சிங்கர்ஸ் இந்த பக்கமும். ஸோ நாங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே டீம் தான். இப்போ கான்சர்ட்டுக்கும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ இதுதான் எங்களுடைய டீம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். சார் இன்னொரு கேள்வி இருக்கா? ஓகே கேட்கலாம், கேளுங்கண்ணே. ஃபோட்டோ எடுத்துக்கலாமாண்ணே? அடுத்து அவங்க காஸ்ட் அண்ட் க்ரூ கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால அவங்க ஆசையும் அது நிறைவேற்றிடுறேன். கேள்வி இருந்தால் கேட்கலாம், நான் அப்படியே பதில் சொல்லிடுறேன். நேரமின்மை காரணமாக தான் டக்குன்னு முடிக்கிறோம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சதீஷ் சொன்னார். கேட்கலாமா? ஓகே டன். தேங்க்யூ. நன்றி நீங்க வருகை தந்ததுக்கு அனைவரும் நன்றி. இது முழுக்க நாங்க ஹேண்ட் பிக் பண்ணி உருவாக்கின டீம். இதுல இருக்கிற எல்லாருக்குமே தான் ஃபர்ஸ்ட் படம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகும். இன்னும் நிறைய பேர்னால வர முடியல. ஸோ வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் டீம். ஆதிஜி, அதாவது உங்க படங்கள்ல வந்து இது கடைசி உலக போர், நான் உங்க படங்கள்ல வந்து காதல் போர் நல்லா இருக்கும். இந்த படத்துல அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குது? காதலும் இருக்குண்ணே படத்துல, காதலும் இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. ஆக்ஷன் இருக்கு, ஜானரா சொன்னா காதல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் வந்து படம் வந்து கொஞ்சம் டீப்பான ஒரு மீனிங் இருக்க ஒரு அட்டம்ப்டா எடுத்திருக்கோண்ணே. ஸோ நாங்களும் ரொம்ப ஆர்வலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இதை ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கங்கிறது.
லவ்வும் இருக்குண்ணே. படங்கள்ல மொத்தம் 9 பாட்டு இருக்குண்ணே. ஆனா படத்துல எந்த பாட்டும் எல்லாமே பேக்ரவுண்ட் ட்ராக்காக தான் வருது. படத்துல எதுவுமே பாடல்களா வரதில்லை. பட் ஆனா படத்துல 9 பாட்டு இருக்கு. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்க கிட்ட இருந்து. ஏன்னா நாங்கள் பொதுவாக என் படத்துல நிறைய பாடல்கள் இருக்கும். ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். அதே மாதிரி இப்போ இந்த சித்தர் பாடல் கேட்ட பிறகுதான் இப்பா பாதி அந்த அந்த பாடல் அந்த மாதிரி பாடல்களை பார்த்து தான் இப்பா பாடல்களே பாடி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு. நீங்க அந்த மெட்டை ஏத்த இறக்கமா பாடினீங்கல்ல. நான் தொடர்ந்து தமிழண்டா இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள் ஹிப்ஹாப்னாலும் ஹிப்ஹாப் தமிழானாங்க. ஸோ அதனால அங்கே பார்த்தீங்கன்னா பாரதியார் அவரே ஒரு பெரிய ரேப்பர் தான். ஸோ அவருடைய நடையிலுமே அந்த ரேப் இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்கள் எங்களோட கலைப்படைப்பை கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பாக நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதை புது வடிவத்தில் கொடுத்துட்டும் இருக்கோம். கண்டிப்பாக அதில் தான் இன்ஸ்பயரும் ஆகிறோம். அதே மாதிரி சுந்தர் சி சார் எப்போதும் உங்க படங்களை அதிகம் அவர் தயாரிப்பாரு. இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம் அவர் சீஃப் கெஸ்டா வர காரணம் என்ன? ஏன்னா இதுல ஜாஸ்தி லாபம் எடுத்துலாம் நீங்க எடுத்துட்டீங்களா ப்ரொடியூசரா? ஆனால் லாபங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து என் ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்கிறது ரொம்ப ஆசைனே. என்னோட ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை கிரியேட் பண்ணி நானே. ஏன்னா வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசர்னா அவருக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம். எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அதுக்குள்ளே படம் எடுக்கணும், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும், நான் இதுக்கு தான் செட் ஆவேன்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்ணுறப்ப நாங்கள் எங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை எங்கள் ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாமல் கொடுக்க முடியுதுன்னு. ஸோ அதனால வந்துட்டு இதை லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்குண்ணே. இந்த படம் என்னோட எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் உடைச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைண்ணே. நாங்கள் வந்து அதான் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. இதுல இருந்து வந்தா அடுத்து திரும்பவும் படம் எடுப்போனே, அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நீங்கள் எங்களை இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களால் ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்த உடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. அண்ணன் தான் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணார் எங்களுக்கு, எடுறா தம்பி அப்படின்னு. ஸோ வந்து என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொடி பையனா வந்தப்போ வந்து பாட்டு பண்ணிடுவியாடா சரணம் பல்லவினா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இனி வரைக்கும் அண்ணன் கரெக்டாக பண்ணிவிடு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காரு. ஸோ அண்ணனோட வாழ்த்து என்றைக்குமே எனக்கு இருக்குன்னு, என் பசங்களோட நட்பு இருக்குது, எனக்குள்ள நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து தொடர்ந்து ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குண்ணே. அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்கிறத நாங்கள் நம்புகிறோண்ணே. இதை வந்து 20ஆம் தேதி மக்கள் தேட்டரில் பார்க்கும் பொழுது அதில் ரிசல்ட் தெரிஞ்சிடனே. அதுக்கு நாங்களும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோண்ணே. அண்ட் தொடர்ந்துனே உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர்காரரு, ஆனால் மவுண்ட் ரோட்ல குண்டு வைக்கணும்னு ஏன் அவ்வளோ பார்த்தா வந்தோன்னே ட்ரெய்லரு டப்பு டப்புன்னு மவுண்ட் ரோடே பிளாஸ்ட் பண்ணுறீங்களே, என்ன நோக்கம் அது? அண்ணா ஒரு போர் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் படத்துடைய கதைன்னு. ஸோ ஒரு கடைசி ஒரு உலக போர் ஆரம்பிச்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் படம். ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. அது பார்க்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் நல்லா இருக்கும். படம் வந்த உடனே இது எல்லாமே டோட்டலாக புரிஞ்சிடும்ண்ணே. சார் படத்தை நீங்கள் தான் ஓனாக ரிலீஸ் பண்ணுறீங்களா? ஆமாண்ணே. டென்கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே. படம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு தேட்டருக்குலாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அண்டு சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சுதுண்ணே. ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோன்னே. இப்போ நாங்கள் தானே பண்ணுறோம் எல்லாமே. சார் இப்போ நீங்கள் இசையமைச்சது ஈஸியாக இருந்ததா, டைரக்ட் பண்ணது ஈஸியாக இருந்ததா, படம் எடுக்கிறது ஈஸியாக இருந்ததா? எல்லாமே ஈஸியாக தானே இருக்குது. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பிடிச்சி பண்ற எல்லா விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணே. ஐபிஎல்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா கதைக்கும்? இல்லைண்ணே, ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் இல்லை. இது உலகத்தில் என்ன நடக்குதோ அனைத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குண்ணே. உலக அரசியலும் இருக்கு, எல்லாம் இது இருக்கு. பேர் வந்து உலக போர்னு வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கடந்துட்டீங்க. அடுத்தது என்ன, அரசியலுக்கு வர போறீங்களா? இல்லைண்ணே, நான் ஒரு கலைஞன். நான் வந்து ஏன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன். என்னோட கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ ஃபில்டர்ஸ் கம்மியாக முடியுமோ, நான் நினச்சதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குன்னு. அது போக இந்த நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 2 பேர் வந்தோன்னே, 2 பேர் ஆரம்பித்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 110 பேர் பக்கத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோண்ணே. ஸோ அதனால் இது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் பசங்க அன்னைக்கெல்லாம் என் கூட இருந்த பசங்க, நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக இருந்தப்ப நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல்
அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் இன்ஃபேக்ட் நாங்களே அண்ணனை பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணியிருப்போம் தெரில. நாங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது, அன்னைக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல 2 பசங்க கனவோட வந்திருக்கோம். அந்த டைமில் எங்கள் கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியல. இன்னைக்கு இந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லா பசங்களும், கிட்டத்தட்ட ஹட்சன் எங்கள் கோ டைரக்டர், அவர் தான் என் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாக அவர் தான் ஹெட் பண்ணுவார். ஸோ எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வேறு மாதிரி, பொதுவான சினிமா சிஸ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு க்ளீனாக ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஹட்சன் தான் ஹெட் பண்ணுறாரு. ஹட்சன் வந்து எனக்கு 12 வருஷமாக தெரியும். அவர் ஒரு இண்டிபெண்ட் பிபாய், அவர் அதாவது பிரேக் டான்சர், பிபாய், ஒரு கொரியோகிராஃபர், ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார். இந்த படம் ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோன்னே வாங்க படம் ஆரம்பிச்சிட்டேன் வாங்கன்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே, இந்த அஜய் வந்து சிஏ, அவன் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து என் ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக வந்தான். ஸோ இப்படி எங்கெங்கே யாரை பார்த்தனோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குன்னு. அவ்வளோதான் இதில் விஷயம். இல்லை இதில் இன்னொன்று, படிப்பு முக்கியம் தான். நீங்கள் சொன்னது எல்லாம் படித்தவங்க தான். ஆனால் சினிமாவை நோக்கி வரவங்க முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி படிப்பு இல்லாமல் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள். திறமை இருக்கிற பொழுது எல்லாருக்குமே இது படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது. படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான். ஸோ வந்து படிப்பு நம்மளை பண்படுத்தும். ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது. அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேசிக்கும், அதை எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கற்றுப்போம். ஸோ அப்படி கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எதுவும் பண்ண தேவையில்லை. தலை நிமிர்ந்து இருக்கலாம். இப்போ எனக்கு இது தோத்துச்சுன்னா நான் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக, எனக்கு இந்த சினிமா கெரியரே இப்போ எனக்கு இது சரி இதெல்லாம் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக போகணும். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. என்கிட்ட என் படிப்பு இருக்குது, அது எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும். நான் தலை நிமிர்ந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது. அதனால எல்லாரும் படிங்கன்னு என்னோட ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான் அதில் விஷயம். டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இந்த படத்துல அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. டெக்னாலஜி 2 வகையா யூஸ் பண்ணலாம். அது ஒரு தீக்குச்சி தான். பத்துச்சுன்னா தீக்குச்சியை வச்சு வெளிச்சமும் கொடுக்கலாம், ஊரையும் அழிக்கலாம். ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத வச்சு தான் அதுக்கான பதில் இருக்கு. ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும். இல்லை, 3ஆம் உலகப் போர் வந்து வாட்டர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் உலகப் போர் வாட்டர்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து கடைசி உலகப் போர் டெக்னாலஜி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல வந்திருக்கீங்க. 2த்தும் டிஃப்ரெண்ட். இல்லை, இது படம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக புரியும் உங்களுக்கு.